அல்லாஹ்வுடைய பெரும் கருணையில் உள்ளதுதான் எமக்கு அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் பிரார்த்திப்பதற்கான வாய்ப்பை தந்திருப்பது. எமது தேவைகளை கேட்பதற்கும் எமது பிரச்சனைகளை முன்வைப்பதற்கும் ஆன வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எமக்கு அருளி இருப்பது அவனுடைய சிறப்புகளின் நிஅமத்துகளில் உள்ளது. அதையும் விட மேலாக அதனை நமக்கு இபாதத்தாகவும் ஆக்கியிருக்கின்றான். பிரார்த்திப்பது, அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்திப்பது எமக்கு அது ஒரு வணக்கமாக இபாதத்தாக இருக்கின்றது. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பதே இபாதத்தான். அதாவது இபாதத்துகளுடைய வணக்க வழிபாடுகளுடைய அடிப்படையான ஒரு வணக்கம்தான் அத்துஆ, பிரார்த்திப்பது. இதனை வலியுறுத்துமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சூரத்துல் காஃபிரிலே குறிப்பிடுகின்றான், ஃபதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் இஹ்லாஸான முறையில் தூய்மையான உள்ளத்தோடு அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட நிலையில் அவனிடத்திலே வேண்டுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். துஆ என்பது ஒரு இபாதா, ஒரு வணக்கம். அப்படியானால் இபாதா என்னும் போது அதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நன்மையை எழுதுகின்றான். ஒரு வணக்கம் என்று குறிப்பிடப்பட்டால் அதற்காக அதனை நாம் செய்யும் போது நன்மையை நமக்கு எழுதப்படுகின்றது. ஏனைய வணக்கங்களை போன்றோம். முதலாவது நமது தேவையைத்தான் இறைவனிடம் நாம் முன்வைக்கின்றோம். முன்வைப்பதை நிறைவேற்றுவது இரண்டாவது விடயம். முதலாவது நம்ம அந்த செயலை செய்ததற்காகவே நமக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை எழுதுகின்றான். ஆகவே இது ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இதனை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். பிரார்த்தனை புரியாதவர்கள் மீது இறைவன் கோபப்படக்கூடியவனாக இருக்கின்றான். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹ், எவன் ஒருவன் தனது தேவைகளை இறைவனிடத்திலே கேட்கவில்லையோ அவன் மீது அல்லாஹ் தஆலா கோபப்படுகின்றான். அது மட்டுமல்லாமல் யார் அதனை புறக்கணிக்கின்றாரோ அவர் பெருமை பிடித்தவராக, இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யாதவர் பெருமை பிடித்தவராக கணிக்கப்பட்டு இறுதியில் அவரை அது நரகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபிரில் 60வது வசனத்தில் கூறுகின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்களது இறைவன் கூறுகின்றான், என்னிடத்தில் பிரார்த்தியுங்கள், என்னை அழையுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கின்றேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, இந்த இபாதத்தை விட்டும் யார் பெருமை அடிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களோ சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் ஜஹன்னம் நரகத்தை சென்றடையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று இங்கே அல்லாஹ் தஆலா எச்சரிக்கின்றான். இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், துஆ என்பது முதலாவது ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை நாம் செய்யாத நேரத்தில் பெருமை பிடித்தவர்களாக கணிக்கப்பட்டு நாம் நரகத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இது இருக்கின்றது. இதை நாம் அடுத்த கட்டமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எமது சிறிய பெரிய தேவைகள் எவ்வாறான தேவைகளாக இருந்தாலும் நாம் நீக்கக்கூடிய, இது சாத்தியப்படாத விடயமாக நம்ம கருதக்கூடிய விடயத்தையும், அதே நேரம் சிறிய விடயமாக இருந்தாலும் நாம் இறைவனிடத்திலே கேட்பதை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விடயங்களுமே இறைவன் அதிகாரத்தில் உள்ளது. இதனைத்தான் நாம் ஒவ்வொரு தொழுகையிலும் கூட கூறுவோம், அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத் வலா முஅதி லிமா மனத், அதாவது தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆக்களில் ஒன்றாக நாம் இதை கூறுவோம். இறைவா, நீ கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது, அதே நேரம் நீ தடுத்து கொண்டதை யாராலும் கொடுக்க முடியாது. இதை பற்றி அல்லாஹ் தஆலா சூரத் யூனுஸிலே 107வது வசனத்திலே கூறுகின்றான், வ இன் யம்சஸ்க அல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு, எவன் ஒருவன் உனக்கு யார் ஒருவருக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை நாடி விட்டானோ அவருக்கு அந்த தீங்கை விட்டு தடுப்பதற்கு வேறு யாரும் இல்லை, இல்லாஹுவ, அல்லாஹ் தஆலாவை தவிர அந்த தீங்கில் இருந்து அவரை விடுவிப்பவர் யாரும் இல்லை. வ இன் யுரிது பிகைரின் ஃபலா ராத லிஃபத்லிஹ், அதே நேரம் உனக்கு இறைவன் ஒரு நலவை நாடிவிட்டான் என்றால் அந்த நலவிலிருந்து அவரை தடுத்துக் கொள்வதற்கும் யாரும் இல்லை. ஆகவே இதன் முதல் நாம் விளங்கிக் கொள்வது என்னவென்றால், அனைத்து விடயங்களும் அல்லாஹ் உடைய ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது. அது சிறிய விடயமாக இருந்தாலும் பெரிய விடயமாக இருந்தாலும் நாம் அவனிடத்திலேயே நமது தேவைகளை கேட்க வேண்டும். இது பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் செய்யக்கூடிய ஒரு உபதேசம் தான் சலுல்லாஹ குல்லி ஷை,
அல்லாஹ்விடத்திலே உங்கள் தேவைகள் அனைத்தையும் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது அற்பமாக கருதக்கூடிய இந்த செருப்பினுடைய வார், நீங்கள் அணியக்கூடிய செருப்பினுடைய வாரை கூட நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று எமக்கு ஒரு உபதேசமாக கூறுகின்றார்கள். ஆகவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இபாதத் என்பது முதலாவதாக ஒரு வணக்கம். அந்த வணக்கத்தை நாம் புறக்கணிக்கும் போது நாம் பாவம் செய்தவராக ஆகின்றோம். அடுத்ததாக நாம் எந்த ஒரு சிறிய பெரிய விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்பதை நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம் இவ்வாறு கேட்கக்கூடிய இந்த விடயம், அல்லாஹ் தஆலாவிடம் நாம் கேட்கக்கூடிய இந்த விடயங்கள் பாவத்தை கொண்டதாக இருக்கக்கூடாது. அடுத்தது நாம் வழங்க வேண்டிய விடயம் பாவத்தை தூண்டுவதாக, பாவத்தின்பால் இட்டு செல்வதாக நாம் கேட்கக்கூடிய விடயம் இருக்கக்கூடாது. அதிலும் குறிப்பாக இதனை குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், சொந்த பந்தங்களை அறுத்துக் கொள்வது, இரத்த பந்தங்களை துண்டித்துக் கொள்ற வகையில் நமது பிரார்த்தனைகள் அமையக்கூடாது. இது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்தி என்னவென்றால், மாமின் முஸ்லிமின் யதுஉ லைஸ பிஇஸ்மின் வலா கதீஅத்தி ரஹ்மின் இல்லா அதாஹுல்லாஹ். ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய பிரார்த்தனை பாவம் அல்லாததாகவும் இரத்த பந்தங்களை துண்டிக்காத வகையிலும் இருக்கும் வரையில் அந்த பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு அதனை அவருக்கு வழங்குகின்றான். அந்த வழங்குவது 3 வகையில் அமைகின்றது. முதலாவது, இம்மா ஐ யுஅஜ்ஜில் லஹு தஅவத்துஹு, அவருடைய பிரார்த்தனையை உடனடியாக ஏற்றுக்கொண்டு அதை அவர் கேட்ட அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றுகின்றான். அல்லது வ இம்மா ஐ யத்தஹிரஹா லஹு ஃபில் ஆখিরা, அதனை அவருடைய ஒரு மறுமையின் சேமிப்பாக ஆக்கிக் கொள்கின்றான். அவை நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை எமக்கு மறுமையிலும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதை இறைவன் நமது மறுமைக்காக பிற்படுத்துகின்றான். அல்லது அதுபோன்று நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு தீங்கிலிருந்து அல்லாஹ் தஆலா நமக்கு பாதுகாப்பு அளிக்கின்றான். ஆக இவ்வாறு 3 வகையில் நமது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அதற்காக அல்லாஹ் பதிலளிக்கின்றான். ஒன்றில் அந்த பிரார்த்தனையை உடனடியாக நிறைவேற்றுகின்றான். இரண்டாவது, அல்லது அந்த பிரார்த்தனையை பிற்படுத்தி மறுமைக்காக அதனை சேமித்து வைக்கின்றான். மூன்றாவதாக அவருக்கு ஏற்பட இருந்த ஒரு துன்பத்தை நீக்குவதன் மூலம் அந்த பிரார்த்தனையை அவருக்கு நிறைவேற்றுகின்றான். ஆகவே நாம் விரும்பிய அனைத்தையும் அல்லாஹ்விடத்தில் கேட்கலாம். அந்த பிரார்த்தனை இங்கே குறிப்பிடப்பட்ட ஒரு பாவச் செயலை தூண்டுவதாகவோ அதிலும் குறிப்பாக இரத்த பந்தங்களை தூண்டியக்கூடியதாக இருக்கக்கூடாது. இது நாம் அடிப்படையாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திப்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய 4 முக்கியமான விடயங்களாக இருக்கின்றன.